everyone, இன்னைக்கு நாம Structural Analysis 2ல Unit 1 Influence Line for Determinate Structureல ஆல்ரெடி பாயிண்ட் லோட் ஒரு ப்ராப்ளம் பார்த்துருக்கோம். இப்போ நாம அதுக்கப்புறம் ஒரு UDL ப்ராப்ளம் பார்த்தோம். அந்த பாயிண்ட் லோட் ப்ராப்ளமுக்கும் UDLக்கும் என்ன ஃபார்முலா சேஞ்சஸ் இருக்குங்கிறதையும் பார்த்தோம். அதுக்கப்புறம் ஒரு ப்ராக்டிஸ் ப்ராப்ளம் பார்த்தோம். இப்போ அந்த UDLலே பார்த்தோம் அப்படின்னா அந்த ப்ராப்ளம் வந்துட்டு ஷார்ட்டர் தேன் ஸ்பேன் பார்த்தோம். இப்போ நாம லாங்கர் தேன் ஸ்பேன் பார்க்க போகிறோம். இப்போ மேலே ஒரு கொஷின் கொடுத்துருக்கேன். இந்த கொஷின் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா நான் ஃபைனலாக ஒரு ப்ராப்ளம் போட்டிருப்போம், ஒரு ப்ராக்டிஸ் ப்ராப்ளம் கொடுத்துருப்பேன். நம்ம என்ன ஃபைனல் ப்ராப்ளம் போட்டோமோ அதே மாதிரியான ப்ராப்ளம் தான் இதுவும் வந்துட்டு ஷார்ட்டர் தேன் ஸ்பேன் தான். கொஷின்லேயே உங்களுக்கு தெரியும் நம்மளுடைய ஸ்பேனோட லென்த் வந்துட்டு 16 மீட்டர், ஆனால் நம்மளுடைய யூடிஎலோடைய லென்த் வந்து பார்த்தோம்னா 6 மீட்டர். ஸோ 6 மீட்டர் அப்படிங்கும்போது இதை விட இதில் கம்மி. ஓகே, ஸோ இது வந்துட்டு ஷார்ட்டர் தேன் ஸ்பேன். ஆனால் இப்போ நம்ம பார்க்க போகிறது லாங்கர் தேன் ஸ்பேன். கொஷினில் லாங்கர் தேன் ஸ்பேன் வந்துச்சுன்னா நீங்கள் ஈஸியாக இதை சூஸ் பண்ணிடலாம். ஸ்டெப்ஸ் ரொம்ப கம்மி, ரொம்ப ஷார்ட் ப்ராப்ளம் தான். ஸோ ஈஸியாக முடிச்சிடலாம். கொஷின் பார்க்கலாம். இது வந்துட்டு அண்ட் யூடிஎல் ஒரு யூடிஎல் இருக்குது 30 kN/m அதோடைய இன்டென்சிட்டி. அது வந்துட்டு கொஷின்லேயே கொடுத்துட்டாங்க லாங்கர் தேன் ஸ்பேன். அது எவ்வளோ பெருசு இருக்குது அதெல்லாம் கொடுக்கல. 20 மீட்டர் ஸ்பேனில் அந்த யூடிஎல் வந்துட்டு லாங்கர் தேன் ஸ்பேனாக இருக்குது அப்படிங்கிறத கொடுத்துட்டாங்க. நம்ம ஸ்பெஷலாக பெண்டிங் மொமெண்ட்டு, ஷியர் ஃபோர்ஸ் இது எல்லாமே 6 மீட்டர் ஃப்ரம் த லெஃப்ட் சைட்லேருந்து 6 மீட்டரில் வந்துட்டு நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேவா? அதுக்கப்புறம் அதோடைய வேல்யூஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ இதுதான் வந்துட்டு டயக்ராம். ஸோ எக்ஸாக்டாக ஒரு சிம்பிளி சப்போர்ட்டட் பீமில் 20 மீட்டர் ஸ்பேனு, இது ஏ இது பி, அவ்வளோதான். இது வந்துட்டு 20 மீட்டர் ஸ்பேனுங்கிறத கொடுத்துட்டாங்க. யூடிஎல் வந்துட்டு 30 kN/m வந்துட்டு இன்டென்சிட்டி இருக்குது. இது லாங்கர் தேன் ஸ்பேனுங்கிறதுனால நம்ம இங்கே வந்துட்டு யூடிஎல் போடலை. ஓகே, ஸோ ப்ராப்ளம் அதை ஒவ்வொரு கண்டுபிடிக்கும் பொழுது நம்ம போட்டுக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நான் ஷியர் ஃபோர்ஸ் கண்டுபிடிக்கிறேன். ஷியர் ஃபோர்ஸ் வந்துட்டு பாசிட்டிவ் ஷியர் ஃபோர்ஸ் கண்டுபிடிக்கிறேன். இதுதான் என்னுடைய ஷியர் ஃபோர்ஸ், பாசிட்டிவ் ஷியர் ஃபோர்ஸ்க்கான டயக்ராம். இந்த டயக்ராமில் பார்த்தோம் அப்படின்னா 20 மீட்டர் ஸ்பேனில் கொஷின்லேயே கொடுத்துருந்தாங்க. Draw ILD for maximum shear force and bending moment at section 6 meter from the left support. So left supportலேருந்து 6 மீட்டர் தள்ளி என்னுடைய UDL பிளேஸ் பண்ணுறேன். இது லாங்கர் தேன் ஸ்பேனுங்கிறதுனால நான் பேலன்ஸ் இருக்கிற என்டையர் லென்த்துக்கும் பிளேஸ் பண்ணிவிட்டு பேலன்ஸ் இருக்கிறது அந்த ஸ்பேனை தாண்டி போகும். அதை நான் அப்படியே வந்துட்டு ஒமிட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இது வந்துட்டு 30 kN/m. இங்கே 6 அப்படின்னா 20 - 6 பேலன்ஸ் 14. ஸோ ஆஸ் யூஷுவல் நம்ம வந்துட்டு டயக்ராம் ட்ரா பண்ணிக்கிறோம். இந்த சைடு இருக்கிறது பாசிட்டிவ், இந்த சைடு இருக்கிறது நெகட்டிவ். இப்போ நம்ம இங்கே தான் கான்சென்ட்ரேட் பண்ண போகிறோம். இங்கே நம்மளுக்கு என்டையர் ஸ்பேனுக்கு இப்போ நம்மளுக்கு ஷார்ட்டர் தேன் ஸ்பேனுனா இங்கேருந்து யூடிஎல் இதோட முடிஞ்சிச்சுன்னா நம்ம இதை கட் பண்ணி இங்கே ஒரு ஆர்டினேட் கண்டுபிடிப்போம். இது வந்துட்டு ஃபுல்லாக லென்த்துக்கு இருக்கிறதுனால ஒரே ஒரு ஆர்டினேட் தான் கண்டுபிடிக்க போகிறோம். இந்த ஆர்டினேட் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா சேம், L - X / L. ஸோ 20 - 20 என்டையர் லென்த்து -6 அவங்க கொடுத்துருந்தது டிவைடட் பை 20ங்கும்போது 0.7, இங்கே 0.7. ஸோ அப்போ வந்துட்டு நம்மளுக்கு என்ன வரும், லோடு இன்ட்டு ஏரியா அண்டர் ILD அப்படிங்கிறது வரும். ஸோ இது வந்துட்டு நம்மளுக்கு எக்ஸாக்டாக கம்ப்ளீட் ட்ரையாங்கிளாக இருக்கிறதுனால 1/2 × B × H. ஸோ 30ங்கிறது லோடோட இன்டென்சிட்டி இன்ட்டு 1/2 × B, பேஸ் வந்துட்டு 14 இன்ட்டு Hங்கிறது 0.7. சப்ஸ்டியூட் பண்ணோம்னா 147. நெக்ஸ்ட்டு நெகட்டிவ் ஷியர் ஃபோர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது 30 இன்ட்டு சேம். ஓகே, டயக்ராம் பார்க்கலாம். டயக்ராமில் வந்துட்டு இப்போ நான் பேலன்ஸ் இருக்கிற அந்த ஸ்பேன் போட்டுட்டேன். இந்த ஸ்பேனில் 6 மீட்டர் ஃப்ரம் த லெஃப்ட் சப்போர்ட்டில் தான் நம்மளுக்கு கேட்டிருக்காங்க. அப்போ நான் பேலன்ஸ் இருக்கிற மொத்த யூடிஎலையும் தூக்கி லெஃப்ட் சைடு வைக்கிறேன். இப்போது எனக்கு இவ்வளோ 14 மீட்டருக்கு நான் கவர் பண்ணேன். இங்கே 6 மீட்டர் தான், பிகாஸ் நம்மளோட ஸ்பேன் இங்கே 6 தான். ஸோ 6 மீட்டருக்கு கவர் பண்ணிவிட்டு பேலன்ஸ் இருக்கிறது எல்லாத்தையும் அப்படியே ஒமிட் பண்ணிடலாம். பண்ணிவிட்டு இதோடது 30 kN/m. இப்போ நான் வந்துட்டு சேம் டயக்ராமில் அதே டயக்ராம் தான், ஆனால் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். கீழே டவுன்வர்டில் லெஃப்ட் சைட் பார்க்கும்போது இந்த இடத்துல வந்துட்டு நம்ம என்ன ஆர்டினேட் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா X/L. ஸோ X வந்துட்டு 6 டிவைடட் பை Lனா 20, 0.3. இந்த 0.3 தான் இதுக்கான ஆர்டினேட், அதாவது இந்த பாயிண்ட்டுக்கான ஆர்டினேட் 0.3. அப்போ நம்மளுக்கு இங்கே என்னன்னு வரும், லோட் இன்ட்டு இது வந்துட்டு கம்ப்ளீட் ட்ரையாங்கிளா, ஸோ அதனால் 1/2 × B × H. ஸோ 1/2 × B அப்படிங்கிறது இந்த இடம் நம்மளுக்கு இங்கே 6 மீட்டரா. ஸோ 6B × H 0.3, அப்போ 27 kN. இது ஷியர் ஃபோர்ஸ் கம்ப்ளீட்டட். நெக்ஸ்ட் பெண்டிங் மொமெண்ட். இப்போ பெண்டிங் மொமெண்ட் அப்படின்னு பார்க்கும்போது இப்போ நம்மளுக்கு யூடிஎல் வந்துட்டு ஷார்ட்டர் தேன் ஸ்பேனாக இருந்துச்சுன்னா நம்ம வந்துட்டு ஸ்ப்ளிட் பண்ணுவோம். ஸோ இந்த சைடு 6 மீட்டர், இங்கிட்டு 14னா அப்போ நம்ம ஈவனாக ஸ்ப்ளிட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு தான் நம்ம அந்த ஃபார்முலாலாம். இங்கே வந்துட்டு என்டையர் ஸ்பேனுக்கும் இருக்கிறதுனால நம்மளுக்கு கொஷினில் 6 மீட்டருக்கு கேட்டதுனால 6 மீட்டர், இங்கே 14 மீட்டர்னு ஸ்ப்ளிட் பண்ணிவிட்டு மொத்த என்டையர் ஸ்பேனுக்கும் யூடிஎல் போட்டுறோம். போட்டுட்டு நம்மளுக்கு இங்கேருந்து இது வரைக்கும் 6, இங்கேருந்து பேலன்ஸ் 14. ஸோ அந்த 6 மீட்டரில் வந்துட்டு நான் பாயிண்ட் பண்ணிக்கிறேன். பிகாஸ் நம்மள்ட்ட கொஷினில் என்ன கேட்டிருந்தாங்க, 6 மீட்டரை நம்மளை கண்டுபிடிக்க சொன்னதுனால. ஸோ 6 மீட்டருக்கு வச்சு
ஒரு யூடிஎல் ஒரு டயக்ராம் ட்ரா பண்ணிடுறோம். இந்த இடத்துல நம்மளுக்கு ஒரே ஒரு ஆர்டினேட் தான். அந்த ஆர்டினேட் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா ஆஸ் யூஷுவல் எக்ஸ் இன்ட்டு எல் மைனஸ் எக்ஸ் டிவைடட் பை எல். ஸோ ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணோம்னா 4.2. இந்த இடத்துடைய வேல்யூ 4.2. இப்போ இது வந்துட்டு நாம் ஆஸ் யூஷுவல் load into area under ILD அதே தான் போட போகிறோம். லோடு வந்துட்டு 30 into half into B into H சேம். ஸோ half into B, Bங்கிறது பேஸ் 20 into H, இந்த பாயிண்ட் நம்மளுக்கு 4.2 சப்ஸ்டியூட் பண்ணோம்னா 1260 kN மீட்டர்னு வரும். இவ்வளோ தான் ப்ராப்ளம். இப்போ வந்துட்டு யூடிஎல் வந்துட்டு லாங்கர் தேன் ஸ்பேன் அப்படின்னா இவ்வளோ தான் ஸ்டெப்ஸ், இதை விட அதிகமாக போகாது. கொஸ்டின் நம்மள்ட்ட ஷியர் ஃபோர்ஸ் பெண்டிங் மூமெண்ட்டு கேட்டதுனால இதோட ப்ராப்ளம் முடியுது. இது இல்லாமல் இந்த யூனிட்டில் வந்துட்டு 2 பாயிண்ட் லோடு, அப்புறம் வந்துட்டு 5 பாயிண்ட் லோடு ஒரு ப்ராப்ளம் இருக்குது, ட்ரெயின் ப்ராப்ளம் ஒன்று இருக்குது. ஸோ இதை முடிச்சிட்டோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் யூனிட் கம்ப்ளீட் ஆகிடும். நான் இனிமேல் கண்டினியூஸாக வீடியோ போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். அண்ட் சாரி ஃபார் த இன்கன்வீனியன்ஸ். தேங்க்யூ. ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக உங்களோட டவுட்டை கிளியர் பண்ணுறேன். தேங்க்யூ.